நம்மளுடைய அபிப்பிராயம் என்னன்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு அவருக்கு 108 107 தான் இருக்கு. அவருக்கு அந்த போதிய எண்ணிக்கை இல்லை. அதிமுகவினால் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. 3வது நிலைக்கு வந்துட்டாங்க. 47 தான் அதிமுக கூட்டணி சேர்த்து எல்லாம் சேர்த்து 53 தான். அப்படி வரும்போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் திமுகவை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தான் மெயின் எதிரி. இது ஒன்றும் ரகசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அன்னி வரைக்கும் அதிமுக தான் பெரிய எதிரி. தாவேகா வர்சஸ் டிஎம்கேன்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாரே தவிர, மக்களை பொறுத்தவரை இது திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி. இப்போ டக்குன்னு புத்திசாலித்தனமாக சாதுரியமாக என்ன பண்ணியிருக்கணும், இந்த 47 நம்ம வரைக்கும் பாமக வராரா அவரையும் சேர்த்துப்போம், இல்லையா விட்டுருவோம். பாஜக வருதா, அப்படி உண்மையிலேயே பாஜகவையும் சேர்த்துருந்தா ஒரே ஒரு ஆள் தான், இந்த போதராஜன் மட்டும் தான் வந்தார். பேசாம அவங்க சரின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வெளியிலிருந்து ஆதரவு இல்லை, குறைந்தபட்சம் இந்த 47 பாமக விட்டுருங்க, இந்த ஒரே ஒரு பாஜக விட்டுருங்க, நாங்கள் அதிமுக இவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா, திமுக அந்த விசிக கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் லீக் எல்லாம் போய் அவருக்கு கெஞ்ச வேண்டிய வேலையும் இல்லை. அவங்க கொள்கை அளவில் அவர்கள் திமுக கூட்டணியில் இப்போ அதான் சொல்றாங்க. அது எப்படிங்க கொள்கை அளவில் அங்கே கூட்டணியில் தொடருவாங்க, ஆனால் இங்கே ஆதரவு கொடுப்பாங்க?